Welcome back, children. Today we are going to see a maths revision. Listen here. Now in this maths revision, first we see some important sums. Okay. First sum. See the first sum. Find the rational number for the given number line. கீழ ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்கன்னு இந்த நம்பர் லைனுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் நம்பர் லைனுக்கு ரேஷனல் நம்பர் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Let us see. இந்த நம்பர் லைன்ல பாருங்க, நெகட்டிவ் சைடு. This is a negative side. This side is a positive side. ஓகேவா? இப்போ நெகட்டிவ் சைடுல வந்து क्वेश्चन மார்க் கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चन மார்க் பாருங்க, -3 and -4. -3 க்கும் -4 க்கும் பிட்வீன்ல இருக்கு. சரிங்களா? நடுவுல தான் இந்த क्वेश्चन மார்க் இருக்கு. சோ இந்த क्वेश्चन மார்க் நேரா போற லைன்ல எந்த நம்பர் வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இப்போ இந்த क्वेश्चन மார்க் பாத்தீங்கன்னா -3 லெஃப்ட் சைடுல தாண்டி வந்துருச்சு. -3 தாண்டி லெஃப்ட் சைடுல வந்திருக்கு. சோ ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த -3 தாண்டி வந்ததனால ஆக்சுவலா -3 இருக்கும். சரிங்களா? ஹோல் நம்பரா அத வெச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இது எத்தனை பார்ட் பாருங்க. 1 2 3 1 2 3 டோட்டலா 3 பார்ட் இருக்கு இல்லைங்களா? 3 பார்ட். இதுல இந்த பார்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? அத பாத்தீங்கன்னா 3 பார்ட் டோட்டலா. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் இது. சோ 1/3. இப்போ -3 வந்து ஹோல் நம்பர் உங்களுக்கு. சோ இந்த பார்ட் மட்டும் நம்ம என்ன மென்ஷன் பண்றோம், 1/3. -3 தாண்டி வந்ததனால -3 நீங்க சேர்த்துக்கணும். சரிங்களா? சோ லெஃப்ட் சைடுல தாண்டி வரணும்னா அதையும் சேர்த்துக்கணும். சோ -3 1/3. நெக்ஸ்ட் இந்த லைன் இருக்க செகண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா? அந்த லைன்ல क्वेश्चन மார்க் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்னா ஆக்சுவலா -3. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லைன், இது வந்து செகண்ட் லைன். சோ 2/1 2 3. சோ டோட்டல் பார்ட் 3. சோ ஆக்சுவலா பாருங்க -3 2/3. -3 2/3. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு மிக்ஸ்ட் நம்பரா இருக்கு இல்லைங்களா? இந்த மிக்ஸ்ட் நம்பரை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தணும். மாத்தலாமா? எப்படி மாத்துறது? ஹோல் நம்பரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 3s are 9. 9 + 2 11. 11 ஆயிடுச்சு. அது இல்லாம இங்க மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. 11/-11/, டினாமினேட்டர் என்ன இருக்கு? சோ 3. சோ -11/3. அப்ப ஆக்சுவலா இந்த क्वेश्चन மார்க் என்ன வரும்? -11/3. சோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்பர் லைன்ல பிட்வீன்ல உள்ள ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் சம் பாருங்க. இது நெகட்டிவ் சைடு 0, இது பாசிட்டிவ் சைடு. இந்த பாசிட்டிவ் சைடுல பாருங்க 1 க்கும் 2 க்கும் பிட்வீன்ல தான் क्वेश्चन மார்க் இருக்கு. 1 க்கும் 2 க்கும் பிட்வீன்ல क्वेश्चन மார்க் இருக்கு. சோ இந்த லைனுக்கு என்ன ரேஷனல் நம்பர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ அதுக்கு பிஃபோர் என்ன பண்ணனும் அப்படினா 1 தாண்டி வந்துருச்சு ரைட் சைடுல. சோ 1 தாண்டி வந்தனால எல்லாத்துலயும் 1 இருக்கும், 1 க்கு மேலே இருக்கும். இப்போ பாருங்க மொத்த பார்ட்ஸ் எத்தனை பிரிஞ்சிருக்கு பாருங்க. 1 2 3 4. அப்ப 4 பார்ட் 1 2 3 4 4 பார்ட் இருக்கு. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க 1/4. 4 பார்ட்ல ஃபர்ஸ்ட் லைன் இது. இது பாத்தீங்கன்னா 2/4. 4 பார்ட். அதுல செகண்ட் லைன்ல 2 போட்டுறோம். இந்த லைன் பாத்தீங்கன்னா 3. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அத 3 போட்டுறோம். டோட்டல் பார்ட் 1 2 3 4. சோ 3/4. இங்க 1 தாண்டி வந்தனால எல்லாத்துலயும் என்ன இருக்கும்? ஹோல் நம்பர் 1 நமக்கு கண்டிப்பா இருக்கும். அப்ப இந்த क्वेश्चन மார்க் வேற என்ன இருக்கு? 1 3/4. 1 3/4. 3/4. இந்த क्वेश्चन மார்க் நேரா பாருங்க 1 3/4 ன்னு இருக்கு. இந்த மிக்ஸ்ட் நம்பரா இருக்கு நமக்கு. சோ அந்த மிக்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணனும்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நம்ம சேஞ்ச் பண்ணனும். பண்ணலாமா? 1 3/4. சோ இது என்ன பண்ணலாம்? மிக்ஸ்ட் நம்பர்ல இருக்குறது இம்ப்ராப்பரா மாத்துறோம். 1 4s are 4. 4 + 3 7 by denominator 4. So 7/4. அப்ப இந்த क्वेश्चन மார்க் பக்கத்துல என்ன நம்பர் வரும்? 7/4 plus 7/4. ஓகேவா? இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் சம்ல வந்து நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சு, செகண்ட் சம்ல பாசிட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கு. சோ எப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணனும், நம்பர் லைன்ல இந்த மாதிரி ரேஷனல் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். நெக்ஸ்ட் செகண்ட் சம், draw a number line. Draw a number line for the given rational number. ஒரு ரேஷனல் நம்பர் கொடுத்துருவாங்கன்னு இந்த ரேஷனல் நம்பருக்கு என்ன பண்ணணும், நம்ம நம்பர் லைன் டிரா பண்ணனும். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன இருக்கு பாருங்க, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு இல்லையா? இது என்ன பண்ணலாம், மிக்ஸ்ட் ஃபிராக்ஷனா நம்ம சேஞ்ச் பண்ணனும். -8/3. சரிங்களா? இது என்ன பண்ணனும் அப்படினா 8 ஐ 3 ஆல நம்ம என்ன பண்ணனும், டிவைட் பண்ணனும். டிவைட் பண்ணும்போது பாருங்க 2 3s are 6. பேலன்ஸ் 2 மைனஸ் பண்றோம். சோ இதோட ஆன்சர் பாருங்க, இது கோஷியன்ட், இது ரிமைண்டர், இது டிவைசர். சோ இப்போ என்ன பண்ணனும், கோஷியன்ட் வந்து ஹோல் நம்பரா போடுங்க, ரிமைண்டர் நியூமரேட்டர் பை டிவைசர் டினாமினேட்டர். சோ இங்க மைனஸ் இருக்குல்ல क्वेश्चनல. சோ நம்ம என்ன பண்றீங்க, மைனஸ் நம்ம சேர்த்துக்கிறோம்.
minus 2 2 by 3 minus 2 2 by 3 so minus 2 தாண்டி இந்த நம்பர் வருது minus 2 க்கும் minus 3 க்கும் betweenல தான் இருக்கும் so என்ன பண்ணணும் நம்ம நம்பர் லைன் டிரா பண்ணுங்க நம்பர் லைன் டிரா பண்ணும்போது minus 2 and minus 3 க்கு betweenல இருக்கறனால so நம்ம என்ன பண்ணலாம் minus 4 எடுத்துக்கணும் ஒரு எக்ஸ்ட்ராவா minus 3 and then இங்க பாருங்க 3 பார்ட் இருக்கு இல்லையா 3 டினாமினேட்டர்ல 3 இருக்கு அப்ப 3 பார்ட் இங்க டிரா பண்ணனும் 1 1 2 3 ஓகேங்களா 3 பார்ட் வந்துச்சா இப்போ என்ன பண்ணலாம் இங்க -2 போட்டுக்கங்க நெக்ஸ்ட் -1 அடுத்து 0 ஓகேங்களா இப்போ நம்ம நம்பர் லைன் டிரா பண்றோம் நம்பர் லைன் டிரா பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க நம்பர் லைன் டிரா பண்ணி வெச்சுக்கங்க இப்போ -2 தாண்டி வந்துருச்சு -2 தாண்டி வந்திருக்கு 2/3 ன்னு சொல்லிருக்காங்க அப்ப இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா -2 சரிங்களா -2 next first place is so 1 by total part 1 2 3 so 1/3 -2 1/3 அடுத்து இந்த place இருக்குங்களா இத பாருங்க -2 2/3 ஏனா first line வந்து நம்பர் 1 நியூமரேட்டர் இது செகண்ட் லைன் so நியூமரேட்டர்ல 2 அப்ப -2 2/3 so actually பாத்தீங்கன்னா இந்த place தான் நமக்கு இங்க கொடுத்திருக்கிற மிக்ஸட் நம்பர் place so -2 2/3ங்கிறது தான் இந்த place தான் நமக்கு என்னது நம்பர் லைன்ல வரக்கூடிய place -2 2/3 -8/3 -8/3ன்ற நம்பர் பாத்தீங்கன்னா -2 க்கும் -3 க்கும் betweenல செகண்ட் பிளேஸ்ல -2 க்கும் -3 க்கும் betweenல நடுவுல இங்க இருக்கு சோ அத மார்க் பண்ணிட்டோம் அப்ப இந்த பிளேஸ் தான் என்ன பிளேஸ் பாத்தீங்கன்னா -8/3 next third sum write the decimal form for the given mixed number -3 1/2 -3 1/2ங்கற mixed number நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணனும் decimal form நம்ம சேஞ்ச் பண்ணனும் so see the answer children -3 1/2 so decimal number-ஆ இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் improper fraction அதை சேஞ்ச் பண்ணலாம் எப்படி சேஞ்ச் பண்றது whole number into denominator plus numerator 3 2s are 6 6 plus 1 7 7/2 so இங்க நெகட்டிவ் இருக்கு so நெகட்டிவ் சைன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கங்க 7/2 3 2s are 6 6 plus 1 7 so 7 numerator denominator 2 so write the denominator as it is in the denominator so -7/2 next stepல பாருங்க -7/2 இருக்குலையா இப்போ இந்த denominator 10 ஆ மாத்த முடியுமான்னு பார்க்கணும் 10s place அப்படினா 10 100 1000 அந்த மாதிரி பிளேஸா இத மாத்தணும் அது எதுக்கு இந்த மாதிரி செய்றோம் 10s ஆ மாத்துறோம் அப்படினா டெசிமல் பாயிண்ட் வைக்கிறது நமக்கு ஈஸி மெத்தட் அது சோ டெசிமலா கொண்டு வரணும் கீழ வந்து 10s பிளேஸா மாத்தும்போது நியூமரேட்டரை வந்து 10s பிளேஸா மாத்தும்போது உங்களுக்கு பாயிண்ட் வைக்கிறது டெசிமல் பாயிண்ட் கொண்டு வரது ஈஸியா இருக்கும் சோ அது ஈஸி மெத்தட் அது அதனால நம்ம என்ன பண்றோம் டினாமினேட்டரை நம்ம வந்து 10s பிளேஸா மாத்துறோம் சோ 10 ஆ மாத்தும்போது பாத்தீங்கன்னா இங்க 5 2 இருக்கு இல்லையா 2 ஓட 5 மல்டிப்ளை பண்ணனும் 2 5s ஆர் நமக்கு 10 கிடைச்சது சோ டினாமினேட்டர்ல என்ன நம்பரை மல்டிப்ளை பண்றீங்களோ the same நம்பரை நியூமரேட்டர்ல மல்டிப்ளை பண்ணனும் அப்ப ஆன்சர் பாருங்க -7 * 5 -35 by 2 5s are 10 so -35/10 next stepல பாருங்க -35 by 10 போட்டாச்சுங்களா இப்போ டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் சோ டினாமினேட்டர்ல பாருங்க 10 இருக்கு சோ அந்த 10 க்கு என்ன பண்ணலாம் நியூமரேட்டர்ல ஒரு நம்பர் தாண்டி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் சோ பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் இங்க லாஸ்டா இருக்கும் சோ அந்த பாயிண்ட் என்ன ஆகும் லெஃப்ட் சைடுல ஒரு பிளேஸ் மூவ் ஆகி இந்த பிளேஸ்ல வந்து ஜாயின் ஆயிடும் சரிங்களா ஏனா ஒரு 0 க்கு ஒரு டிஜிட் நம்ம என்ன பண்ணலாம் லெஃப்ட் சைடுல மூவ் ஆயிடும் இந்த பாயிண்ட் வந்து மூவ் ஆயிடும் அப்ப என்ன ஆன்சர் அப்படினா -3.5 so -3.5 so -3 1/2ங்கற மிக்ஸட் நம்பரை நம்ம என்னவா மாத்திட்டோம் -3.5 ன்னு டெசிமல் நம்பரா சேஞ்ச் பண்ணியாச்சு next fourth sum list any 5 rational number -2 and 0 -2 க்கும் 0 க்கும் நடுவுல உள்ள 5 rational number 5 rational numbers என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரியா rational number னு கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த ஹோல் நம்பரா இருக்கு -2ங்கிறது இன்டிஜர் 0 also one of the integer சோ நம்ம என்ன பண்ணனும் இத வந்து rational நம்பரா சேஞ்ச் பண்ணனும் அப்ப என்ன பண்ணலாம் -2 க்கு என்ன பண்ணலாம்னா -2 நியூமரேட்டர் எடுத்துக்கறோம் by denominatorல 1 இல்லனா 1 ன்னு எடுத்துக்கறோம் அதே மாதிரி 0 க்கு நம்ம என்ன பண்றோம் அப்படினா 0 க்கு 0/1 ன்னு நம்ம rational நம்பரா சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சோ -2/1ங்கிறது rational நம்பரா மாறிடுச்சு 0 க்கு 0/1ங்கிற rational நம்பரா சேஞ்ச் பண்ணிட்டோம் -2/1 க்கும் 0/1 க்கும் betweenல உள்ள 5 rational numbers நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சரிங்களா எப்படி பண்றதுன்னு பாருங்க -2/1 இந்த -2/1 எடுத்துட்டு நம்ம காமன் நம்பரால என்ன பண்ணனும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணனும் இப்போ நான் என்ன பண்றேன் 3 ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்க வந்து எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம் 3 4 5 6 எனி நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம்
ஸோ நம்ம எது போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும். 2 போட்டிங்கன்னா 5 நம்பர் வராது. இந்த 5 நம்பர் வந்து 2 போட்டிங்கன்னா நமக்கு வராது. ஸோ 3லேருந்து நம்ம எது வேணால் எடுத்துக்கலாம். நான் 3 எடுத்துருக்கேன், நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ -2 × 3 -6 by 1 × 3 3 சரிங்களா. -2 இங்கே +3 இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆகிடும். 2 3s are 6, 1 3s are 3. அதே மாதிரி 0/1 இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். 0 3s are 0, 1 3s are 3. இப்போ ஆக்சுவலாக பாருங்கள், -6/3 0/3. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள 5 ரேஷனல் நம்பர். therefore 5 ரேஷனல் நம்பர்ஸ். therefore 5 ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 0க்கும் -6க்கும் நடுவில் இப்போ 0 விட்டுருங்க, -6 விட்டுருங்க. அடுத்து நம்பர் 0க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நெகட்டிவ்ல -1/3, நெக்ஸ்ட்டு -2/3, நெக்ஸ்ட்டு -3/3, நெக்ஸ்ட்டு -4/3, நெக்ஸ்ட்டு -5/3. ஸோ பாருங்கள் 5 நம்பர்ஸ் வந்துருச்சா. 1/3, -1/3, -2/3, -3/3, -4/3, -5/3, -6/3. ஸோ 0க்கும் -6க்கும் நடுவில் உள்ள எல்லா நம்பர்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 5 ரேஷனல் நம்பர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதி. நெக்ஸ்ட்டு 5th சம், கம்பேர் த பேர். கீழே வந்து 2 ரேஷனல் நம்பர் கொடுத்தாச்சு. இந்த 2 ரேஷனல் நம்பரும் 2 ரேஷனல் நம்பரையும் கிரேட்டர் தென்னா, லெஸ் தேனா ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா. ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தென் வரலாம், லெஸ் தென் வரலாம், அல்லது ஈக்குவல் டு வரலாம். ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்கள், 3/-4 இருக்கு இல்லையா. இப்போ -4 இருக்கு கீழே. இப்போ மைனஸ் வரக்கூடாது, டினாமினேட்டரில் மைனஸ் வரக்கூடாது. ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை. ஸோ இதை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த மைனஸ் வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ -3 இங்கே +4 மாறிடும். சரிங்களா. அப்புறம் ஆஸ் இட் இஸ் இது என்ன பண்ணலாம், இந்த நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. -1/2 ஆஸ் இட் இஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ டினாமினேட்டரை செக் பண்ணணும். டினாமினேட்டர் செக் பண்ணும்போது இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ நம்ம காமன் மல்டிபிள் எடுத்துக்கிறோம். இப்போ 4 வந்து 4 அப்படியே வச்சுக்கோங்க. 2 வந்து 4 மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். சரிங்களா. எப்படி மாற்றலாம், 2 டேபிளால் மாற்றலாம். 2 2s are 4 வந்துடும். அப்போ 2ஆல் நம்ம என்ன பண்ணலாம், காமன் நம்பரால் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க, -3/4 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் நம்பர் மட்டும் என்ன பண்ணுங்கள், 2ஆல் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். காமன் நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 2 எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே டினாமினேட்டர் 4 இருக்கு இல்லைங்களா. அப்போ இந்த 2 வந்து 4ஆக மாற்றணும். ஸோ அதுக்கு காமன் மல்டிப்ளை மெத்தட்னு அர்த்தம். ஸோ காமனாக கொண்டு வர முடியுமா, முடியும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது காமனாக அந்த 4ங்கிறது காமன் ஆகிடுங்க. ஸோ அதனால் நம்ம 2ஆல் என்ன பண்ணுறோம், காமன் நம்பரால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ -1 × 2 -2/2 2s are 4. இப்போ டினாமினேட்டர் பாருங்கள் ஈக்குவலாக வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணலாம், நியூமரேட்டரை ஈக்குவல் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ -3 இருக்குது, -2 இருக்குது. இப்போ எது வந்து பிக்கர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல நம்பர் பெருசாக பெருசாக வேல்யூ சின்னதாக இருக்கும். நம்பர் சின்னதாக இருந்தால் வேல்யூ பெருசாக இருக்கும். அப்போ -2/4ங்கிறது தான் பிக்கர் நம்பர். அப்போ என்ன ஆகும்னா -3/4 லெஸ் தேன் -2/4. நெக்ஸ்ட் 6th சம் பாருங்கள், ஃபைண்ட் 2 ரேஷனல் நம்பர் பை யூசிங் ஆவரேஜ் மெத்தட். ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணி 2 ரேஷனல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் நம்பர் பாருங்கள் 2/3 அண்ட் 2/5. 2/3க்கும் 2/5க்கும் நடுவில் உள்ள 2 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும் யூசிங் ஆவரேஜ் மெத்தட். ஆவரேஜ் மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ ஆவரேஜ் மெத்தட் அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள், ஆவரேஜ் மெத்தட் ஈக்குவல் டு ஃபார்முலா half into a plus b. half into a plus b அப்படின்னா ஏன்ற நம்பரை நம்ம என்ன பண்ணலாம், 2/3 வச்சுக்கோங்க. bன்ற நம்பர் என்ன பண்ணணும், 2/5 நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ half அப்படியே போட்டுக்கங்க. half into a அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2/3 plus b பார்த்தீங்கன்னா 2/5. b வந்து 2/5. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ இங்கே பாருங்க, டினாமினேட்டர் டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 2 5s are 10, 3 2s are 6. ஸோ இந்த half அப்படியே போட்டுக்கோங்க. half into 2 5s are 10 plus 3 2s are 6 by 3 5s are 15. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, 1/2 into இங்கே என்ன வரும், 16/15. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 2ஆல் இதை கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 8 2s are 16. இப்போ ஆக்சுவலாக ஆன்சர் பாருங்கள், 8/15. 8/15 இது ஃபர்ஸ்ட் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் 1. சரிங்களா. ரேஷனல் நம்பர் 1 என்ன வந்திருக்கு, 8/15. 2/3 and 2/5. 2/3க்கும் 2/5க்கும் நடுவில் என்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம், 8/15 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது ரேஷனல் நம்பர் 1. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 8/15க்கும் 2/5க்கும் பிட்வீனில் உள்ள இங்கே உள்ள ரேஷனல் நம்பர் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரேஷனல் நம்பர் 2 ஈக்குவல் டு இதுக்கும் அதே ஃபார்முலா தான், half into a plus b. சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், half அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்றது 8/15
8 by 15 plus 2 by bன்றது 2 by 5. ஸோ இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் அல்லது நம்ம காமன் மல்டிப்ளை எடுக்கலாம். 15 வந்து நமக்கு இங்கே வரும், 3 டைம் போட்டோம் அப்படின்னா 15 வரும். ஸோ அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 by 2 ரைட் as it is. நெக்ஸ்ட் 8 by 5 ஆர் ரைட் as it is. ப்ளஸ் இப்போ 2 3s are 6, 5 3s are 15. ஏன் நம்ம வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 15 டினாமினேட்டர் இங்கே வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பார்த்த உடனே 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 1 by 2. நெக்ஸ்ட் 8 plus 6 டினாமினேட்டர் சேமாக இருக்கு இல்லைங்களா, ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 14 8 plus 6 14 by 15. சரிங்களா, அப்போ மல்டிப்ளைங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. 1 2s are 2, இங்கே 7 2s are 15. ஆக்சுவலாக ஆன்சர் பாருங்கள் 7 by 15. 7 by 15 இது வந்து ரேஷனல் நம்பர் 2. ஸோ ரேஷனல் நம்பர் 1 என்ன கண்டுபிடிச்சிருப்போம், 8 by 15 கண்டுபிடிச்சிருப்போம். அடுத்த ரேஷனல் நம்பர் 2 என்ன வருது நமக்கு, 7 by 15. ஸோ இது மாதிரி நம்ம 2 ரேஷனல் நம்பரை ஆவரேஜ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் 7 sum, find the sum. find the sum அப்படின்னா ஆட் பண்ணணும். sum அப்படின்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். sum பாருங்க 3 by 5 plus 5 by 3. 3 by 5 plus 5 by 3. ஸோ சொல்யூஷன் பாருங்க 3 by 5 plus 5 by 3. சரிங்களா, அது ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும். ஆட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா நியூமரேட்டர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணி போடலாம். சரிங்களா, இப்போ டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லைங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை. 3 3s are plus 5 5s are. நியூமரேட்டரில் நம்ம இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போடுறோம். 3 3s are plus 5 5s are நியூமரேட்டரில் போடுறோம். பை டினாமினேட்டரில் 5 into 3 5 3s are. சரிங்களா, டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 3 3s are 9, 5 5s are 25 by 5 3s are 15. நெக்ஸ்ட் பாருங்க 9 25 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது, 34. டினாமினேட்டர் 15. ஸோ ஆன்சர் இஸ் 34 by 15. நெக்ஸ்ட் 8th sum பாருங்க. 8th sum subtract minus 9 by 14 from minus 3 by 7. minus 9 by 14 from minus 3 by 7. sum பாருங்க from இருக்கு இல்லையா, from இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு, minus 3 by 7 தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். minus 3 by 7ல இருந்து minus 9 by 14 மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஃப்ரம்க்கு பின்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த ரேஷனல் நம்பர் ஃபர்ஸ்ட்டாக போடணும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ரேஷனல் நம்பர் செகண்டாக போடணும். இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க minus 3 by 7 minus of minus 9 by 14. ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்க டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஈவனாக கொண்டு வரணும், ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 7 வந்து 14 மாற்ற முடியுமா அப்படின்னு செக் பண்ணலாம். காமன் மல்டிபிள் 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 போடும்போது என்ன ஆகிடும், 7 2s are 14 ஆகிடும். ஸோ 2 டேபிளால் நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஃப்ராக்ஷன் நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே வச்சுக்கணும், எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா 14 ஆஸ்வல் அங்கே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க minus 3 into 2 minus 6, 7 2s are 14 மைனஸ் அப்படியே போட்டுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் minus 9 by 14 அதை அப்படியே போடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 14 சேமாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த 14 வந்து ஒரு காமனாக நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. நியூமரேட்டர் ரெண்டு என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ -6 minus of -9 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த மைனஸும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ராக்கெட் இருந்தால் மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஸோ மைனஸும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடுது. ஸோ -6 + 9 -6 + 9 by 14. இப்போ பாருங்கள் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், நம்பரை மைனஸ் பண்ணலாம் இல்லையா. 9லேருந்து 6 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 3 கிடைக்குது. இங்கே பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்குது, ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டாலும் ஒன்று போடலாம் ஒன்று. அப்போ 9 - 6 அப்படிங்கும்போது நமக்கு 3. ஆஸ் இட் இஸ் என்ன பண்ணணும், டினாமினேட்டர் அப்படியே எழுதுங்க. அப்போ 3 by 14 இஸ் த ஆன்சர். பாருங்க எவாலுவேட் கொடுத்தாச்சு. இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரேஷனல் நம்பரை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். see the answer 16 by 49 into -7 by 4. இப்போ க்ராஸாக என்ன பண்ணணும், கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கேன்சல் பண்ண முடியும். இந்த 16 வந்து 4 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, 4 4s are 16. நெக்ஸ்ட் 7 வந்து 49ஆல் கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 7 7s are 49. சரிங்களா, அப்போ கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள் 4 into -1 4 into -1 சரிங்களா by 7 into 1 7 into 1. ஸோ ஆக்சுவல் ஆன்சர் பாருங்க, இங்கே +4 இங்கே -1. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 1s are 4 -4 by 1 7s are 7. ஸோ ஆன்சர் இஸ் -4 by 7. மல்டிப்ளை கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி க்ராஸாக கேன்சல் பண்ணணும். இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கக்கூடாது. அடிஷன் சப்ராக்ஷன் வந்தால் மட்டும்தான் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் தேவையில்லை, க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுலாம் தேவையில்லை. டேரெக்டாக என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணி ஆன்சர் என்ன பண்ணணும், நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் போடணும். டினாமினேட்டரையும் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணி போட்டு 10 sum டிவைடில் பாருங்கள் -20 by 7 by
minus 2 by minus 21. So நம்ம டிவைட் பண்றோம். சொல்யூஷன் ஆன்சர் பாருங்க minus 20 by 7. சரிங்களா? by போட நம்ம என்ன பண்ணோம் டிவைட் பண்ணோம். minus 2 by minus 21. So நம்ம டிவைட் பண்ண முடியாது. fraction நம்பரை டிவைட் பண்ண முடியாது. So அப்ப என்ன பண்ணோம் டிவைட் பண்றதுக்கு பதிலா the same opposite operation என்ன பண்ணலாம் அப்படினா மல்டிப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்ப இந்த ஸ்டெப் அப்படியே எழுதுங்க. minus 20 by 7 multiply இந்த டிவைட் பதிலா என்ன பண்றோம் மல்டிப்ளை சைன் போடுறோம். மல்டிப்ளையா மாறும்போது செகண்ட் fraction நம்பர் என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிடும். ரெசிப்ரோக்கல் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்குங்களா? சோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. 2 by 21 இருக்கு. இப்போ 21 மேல போய்டும் நியூமரேட்டர்ல போய்டும். 2 வந்து என்ன ஆகும் டினாமினேட்டர்ல கீழ வந்துரும். எப்போ இந்த ஸ்டெப் மாறும்? இந்த சைன் வந்து டிவைடுங்கிறது வந்து மல்டிப்ளையா சேஞ்ச் ஆகும்போது இந்த செகண்ட் ரேஷனல் நம்பர் fraction நம்பர் வந்து என்ன ஆகும் ரெசிப்ரோக்கலா மாறிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிள்ல 20 கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, 10 2s are 20. அதே மாதிரி 7 வந்து 21 ஆல கேன்சல் பண்ணலாம். 1 7s are 7, 3 7s are 21. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? -10 into 3. -10 into 3 by 1 into 1 1 தான். So -10 into 3 என்ன ஆகும்? minus into plus minus ஆயிடும். 10 3s are 30, 30 by 1. So answer is -30. So இதே மாதிரி டிவைட் பண்ண முடியல அப்படினா என்ன பண்ணனும்? மல்டிப்ளையா சேஞ்ச் பண்ணி given செகண்ட் நம்பரை ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போடணும்.